அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோஃபிஸ் அடுக்கலை. பசங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியிலேருந்து சட்டுன்னு டேஸ்ட்டாக செய்கிற கடாய் பன்னீர் கிரேவி ஸ்டைல் தாங்க இன்றைக்கி வீடியோவோட ஸ்பெஷல். இதோட ஸ்பெஷல் மசாலா தாபா ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கண்டிப்பாக சேர்த்திக்கணும். இதை நுரைச்சி அடங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கை விடாமல் கிளறுங்க, அடி பிடிச்சிரும். அதுக்காக இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலர் மாதிரி வரும்போது 2 பெரிய வெங்காயம் நல்லா மைய அரைச்சி சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறுங்க. அப்புறம் 4 தக்காளி அதையும் நல்லா அரைச்சி சேர்த்திக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நாம் செய்கிற அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கடலை மாவு சேர்த்திக்கிறது இந்த கிரேவிக்கு நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். அதுக்காக லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற கடாய் ஸ்பெஷல் மசாலாலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்பெஷல் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4லேருந்து 5 காஞ்சி வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நார்மலான காரத்தில் இருக்கும். சைடில் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச கடாய் பன்னீர் மசாலாலேருந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் இந்த பன்னீரில் சேர்த்திட்டு நல்லா ஷாலோ ரோஸ்ட் பண்ணுங்கள். மசாலா கருகக்கூடாது. இப்போது இதை கொதிச்சுட்டு இருக்க கிரேவியில் சேர்த்திட்டு ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிவிட்டு இறக்குனா நல்ல சூப்பரான தாபா ஸ்டைல் கடாய் பன்னீர் கிரேவி சட்டுன்னு ரெடி ஆகிடும். இதுக்கு நான் எந்த சுகர், சாஸ், க்ரீம்னு எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கூடையும் செட் ஆகும். ரொட்டி, நான், கீ ரைஸ்னு எல்லாத்துக்கூடையும் செட் ஆகும். இது போல் ஈஸி ரெசிபீஸ் பார்க்க சோஃபிஸ் அடுக்கலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.